வணக்கம் நண்பர்களே. ஒரு ஒரு சுவையான சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டோம். அதாவது எல்லாருமே இது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மேல்தட்டில் இருக்கிற மக்களுக்கு இது தெரியும். அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல், அடமானம் போடுறவன், பத்திரத்தை வச்சு பணம் வாங்குறவன், ஃபைனான்ஸ் பண்ணுறவன், இவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கும் காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பொதுமக்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தெரியாது. வழக்கறிஞர் தொழிலே இருக்கிற வழக்கறிஞர் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. என்னென்ன செய்கிறோன்னா அது நாங்கள் நிறைய அதுபோல் வழக்குகளை நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாச்சு. அது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இன்னும் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் மினிஸ்டரை அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கு. நிலத்தை ஒரு பேரில் எழுதிட்டார். அதுக்கு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் போட்டார். அந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் போட்டதுக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளரை கைது பண்ணாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது எதுக்கு போட்டாங்கன்னா மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் போட்டாங்களாம். அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு சொத்து பத்திரம் ஒரிஜினல்ஸை பொதுவாகவே ஒரு சொத்து பத்திரம் உண்மையிலேயே தொலைஞ்சு போச்சு, காணாமல் போச்சு அப்படின்னா அவர் அந்த சொத்துக்களுக்கு அதுக்கு என்ன சட்டம் சொல்லுகிறது அப்படின்னா அந்த சொத்துக்கு பத்திரம் காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் காவல்துறை மூலமாக நீங்கள் வாங்கலாம். அதுக்கு காவல்துறை மூலம் எப்படி வாங்குவீங்கன்னா அதுக்கு புகார் சொல்லியிருக்கிறான். அதுக்கு காவல்துறையில் புகார் கொடுக்கும் பொழுது பேப்பரில், தமிழ் பேப்பர்லேயும் இங்கிலீஷ் பேப்பர்லேயும் ஒரு விளம்பரம் கொடுக்கணும். அது ரெப்யூட்டட் பேப்பரில் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. மெசேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டோட இந்த பேப்பர்ஸு, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பேப்பர்ஸு, ஒரு புகார், அதோட அந்த பத்திரம் உண்டான சர்டிஃபிகேட் காப்பீஸ், அந்த காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு புகார் மனுவாக கொடுக்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், அந்த புகார் மனுவை விசாரிப்பார். உண்மையிலேயே இது இந்த இடத்துல விழுந்துச்சா, நீங்கள் அப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, இந்த இடத்துக்கு போனேன், இந்த ஆட்டோலேருந்து தவறி விழுந்துச்சிங்க, ஆட்டோலேருந்து தவறி விழுந்துச்சா இல்லை ஒரு எங்கேயோ விட்டுட்டு ஆட்டோலேருந்து தவறு, ஏன்னா ஒரு 2 வருஷம் முடி தொலைச்சிருப்பார். 2 வருஷம் முடி தொலைச்சிட்டு இப்போ தாங்க போன வாரம் தாங்க விழுந்ததுன்னா அது 2 வருஷம் முடி தொலைச்சது நான் கொடுக்க மாட்டேன்டுவாங்க இல்லையா? நீங்கள் அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதனால சொல்லுவார், போன வாரம் தான் விழுந்துடுவார், முந்தானது தான் விழுந்துச்சிங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். சரி ரைட்டு, அதையும் வாங்கி வச்சுன்னு அவர் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரு தொகை அவருக்குன்னு பேசிப்பார், எவ்வளோ ப்ராப்பர்ட்டி ஒர்த்தோ அதை பொறுத்த வரைக்கும். அவர் ஆய்வாளர் இருக்கார்ல, அவருக்கான ஃபீஸ் அவர் பேசிப்பார். அவர் ஃபீஸை பேசுகிறாரு, லஞ்சம் வாங்குறாரு, அதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. அவர் என்ன பண்ணுவார், சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவர் என்ன பண்ணுவார், அதை விசாரணை பண்ணிவிட்டு அந்த இதை ஒரு எஸ்பி ஆஃபீஸில் இதுக்குன்னு ஒரு செல் இருக்குது, அந்த துறைக்கு அனுப்பிச்சுடுவார் மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஈஸி செக் பண்ணுவாங்க, அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு அது சிபிஐ வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் விழுந்துதா, இந்த ஆட்டோ நம்பரை செக் பண்ணிடலாம், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து அதெல்லாம் கிடையாது, அதுக்கு வச்சுருக்கிறேன் அவ்வளோதான். அவங்க அதை பார்ப்பாங்க, அந்த ஈஸி பார்ப்பாங்க, அவர் தான் ப்ராப்பர்ட்டி ஓனராக, அவர் ஓனர்ன்றதுக்கான ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, ஓனர்ன்றதுக்கான ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிட்டு இவர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தா டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். சரி, இது எல்லாம் சாதாரணமாக செய்கிறது தான், ரைட். இதில் மோசடி இல்லையா, அந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி எப்படி சீட்டிங் பண்ணுறாங்க, அந்த மோசடி எப்படி நடக்குது இதில் அப்படின்றதான் இப்போ சப்ஜெக்ட்டு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மந்திரி பேரை சொன்ன இல்லையா, அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை ஒரு பேரில் எப்படி எழுதிக்கிறாருன்னு, அது இதேமாதிரி மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட். இது நடைமுறையில் நீங்கள் சவுகார்பேட்டை ஏரியாக்குள்ளே பூந்தாலே போதும், யாரெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணணும் அவன் அத்தனை பேருக்கும் இது தண்ணிப்பட்ட பாடு. டடக்கு நம்ம நாளுங்கிட்ட கொடுத்து அடிச்சு போட்டு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் வாங்கி கடன்னு ப்ராப்பர்ட்டி சொத்தை ரிஜிஸ்டர் பண்ண போய் தான் இருப்பான். இதில் ஒரு சாரர் ரொம்ப அருமையாக பண்ணுவான். எப்படி பண்ணுவான்னா, டெபாசிட் ஆஃப் டைட்டில் லீடு நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு சொத்து இது இவங்களுக்கும் ப்ரொஜியூஸ் ஆகும், யாருக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறான் பார் அவனுக்கும் ப்ரொஜியூஸ் ஆகும், அவனுக்கும் பகீருங்க அடிவயிரில். எப்படின்னா பத்திரத்தை டெபாசிட் கொடுத்துருவான். டெபாசிட் ஆஃப் டைட்டில் லீட் இஸ் அமௌண்ட் ஃபார் மார்ட்கேஜ். இவர் பத்திரத்தை வாங்கினா பத்திரத்தின் மேலே ஒரு பணம் கொடுத்துருவார். சரியா? இப்போ ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரிஜினல் பத்திரம் வீட்டில் இருந்து தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கிடையாது. அதுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவார், அவர் ஒரு ஆர்டர் கொடுப்பார். ஒரிஜினல் சட்டமே இல்லை, ப்ரொவிஷன் ஆஃப் லா இல்லை, ஒரிஜினல் பத்திரம் வாங்கிக்கின்னு நீ ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண இது இப்படி ஒரு காம்ப்ளிகேட் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்டை வாங்குறது. அது மாதிரி இந்த தேதியில் இந்த பத்திரம் இங்கே விழுந்து போச்சு, இங்கே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு போலீஸில் இந்த மாதிரி நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு கிளப் பண்ணி நீங்கள் காவல்துறையில் கொடுத்தீங்கன்னா காவல்துறை அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அமைச்சு அதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் கொடுக்கும். அந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் வச்சு சப் ரிஜிஸ்டார் அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுவார். இது ஆச்சா. இப்போது இதில் எங்கே மோசடிகள் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவார், எவங்கிட்டே ஒருத்தங்கிட்ட கொடுத்து பணம் வாங்கிடுவார். வேறு நம்மால் பணம் வாங்கிடுவார், சொத்தையும் இந்த விற்கிறோம், டபுள் கேம் ஆடணும், எப்படி முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், அந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் போடுவார்.
நம்மால் தான் வந்து உண்மையிலே கூப்பிட்டு அதட்டி விசாரிச்சா நம்மால் சொல்லுவான். ஆனால் நம்மால் சொல்லுவான், சில இதில் சொல்ல மாட்டான். நம்மால் என்ன பண்ணுறாரு, எனக்கு எனக்கு எவ்வளோ வேல்யூ இது, எனக்கு இவ்வளோ அப்படின்றாரு. சரி சார் குத்துறேன் சார், பேசி விடுறது நம்ம ஆளு தான், சொன்னால் வெளியே சொன்னால் வெக்கமாக இருக்கும். சரி ரைட்டு, இவருக்கு ஃபீஸு, அவருக்கு ஒரு கட்டிங், சரி ரைட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வரும். இவன் வாங்கி இங்கே விற்றுட்டு போயிடுவான். ஃபைனான்ஸ் கொடுத்தான் பார்த்தியா, அவன் இங்கே தெருவில் நிற்பான். போச்சா, இவன் ஒருத்தனுக்கு விற்றுட்டு போயிட்டான். சொத்து எங்கெங்கெல்லாம் வில்லங்கமாகுதுன்னா இங்கே தான் வில்லங்கமாகுது. அப்போது அடமானம் ஒருத்தர்கிட்ட டெபாசிட் 28 கொடுத்தான், அவங்ககிட்ட புறோன்ட்டு பிளாங்க் பேப்பர் எல்லாம் கொடுத்து எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இந்த பக்கம் சொத்தை வேறு ஒருத்தருக்கு விற்றுட்டு போயிட்டான். இப்போ இந்த ஃபைனான்ஸர் நம்மள மாதிரி ஆர்பிட்ரேஷன் பார்க்குறனால நம்மக்கிட்ட ஓடி வருவார். நம்மக்கிட்ட ஓடி வந்து, சார் இது ஏதாவது ஒன்று பண்ணி தூக்கு சார் அப்படின்னாரு. நம்ம அதெல்லாம் செஞ்சுருவோம், அது ஒரு விஷயம். அதுக்கு சட்டம் என்ன சொல்லி கொடுத்தோ சட்டத்தின் வழியாக தான் போகிறோம். அது எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரியுது, ரைட். இப்போ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் மினிஸ்டர் கேஸில் அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன பாவம் பண்ணார்? இப்போ மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் எதுக்கு, என்ன காரணம், எல்லாம் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன காரணம்னா, அவர் வந்து இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாத்தார். ஒரு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் தானே கொடுத்தாரு, இவன் எல்லாம் டாக்குமெண்ட் வச்சு அவர்கிட்ட கொடுக்க போகிறான். அது அவருடைய கடமை, அவர் வந்துட்டார். இப்போ அரெஸ்ட் அப்படி பேசுவோம். அவருடைய கடமை, அவர் ஃபார்வர்ட் பண்ணார், அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா, அது அவர்கிட்ட கொடுத்தாரு, அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் அவங்க பார்த்து தான் செய்ய முடியும், கடமை செய்ய முடியும். சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ, மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் ஒரு பத்திரம் தொலைந்து விட்டால் அதை இப்படி தான் வாங்கணும் அப்படின்னா நீ அப்போ அந்த மாதிரி அவர் கொடுக்குறாரு. இதில் அரெஸ்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் வழக்கு. சாதாரணமாக அவருக்கு பெயில் கிடைக்காதா, எல்லாம் தெரியும். அவர் உடனே பெயில் வருவார். இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம். இதெல்லாம் ஜட்ஜஸ் எல்லாருக்குமே தெரியும். பெயில் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இது சாதாரணமாக மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் யாரும் கொடுக்குறதாயா, இது சாதாரணமாக. அதுக்கு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு இருக்கிற நடைமுறை, சட்டத்தால் சொல்லப்பட்டிருக்கிற நடைமுறை, அது வாங்குறீங்க. இதில் தான் வந்து இவ்வளோ பெரிய செடிலாம் நடக்குது. அடுத்தது நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லஞ்சத்தை பற்றி பேசுனியா, இன்னொரு சுவையான ஒரு லஞ்சத்தை பற்றி இன்னொரு இதில் பார்ப்போம். லஞ்சம் எப்படி வந்து நீதிமன்றத்தில் ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு வழக்கு பேட்சாக நம்பர் பண்ணுறோம். பெண்கள் எப்படிலாம் லஞ்சம் வாங்குறாங்க, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையே தெரியல. ஒரு பெண்கள் எப்படி வாங்குறாங்க அப்படின்றத பற்றி பேசுவோம்.